வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரொம்ப நாளாக ஆயிடுச்சுடா வீடியோ பண்ணி. உடம்பு வர சரியில்லை. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கு. உட்காந்துட்டாரு. மாதிரி சொல்றாரா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு இந்த சாங்கை போயிட்டு எவனா ரிங்டோன் போனா ஆஃப் பண்ணுங்கடா. ரிங்டோனா அடிக்கிற அளவுக்கு அந்த சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதானா எப்படின்னு தெரியலண்ணா. இதெல்லாம் ரிங்டோனா வைப்பாங்களா? வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரிலேட்டபிள் வீடியோஸ் ரியாக்ஷன். என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துலாம். அது என்ன கை கொடுக்க வராங்க நினைச்சுக்கிட்டாங்க. பார்த்தா போயிட்டோம். இதுக்கெல்லாம் மதிக்கவே கூடாது போல இருக்கு. மதிக்கலன்னா அதையும் தப்பா பேசுவாங்க. சேசாமே இருந்துச்சு. எதுக்கு ஞாபகப்படுத்துங்க, என்ஜாய் பண்ணலாம். நீங்க வேற ரொம்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாதுடா. இதே போல எனக்குமே பல டைம் நடந்திருக்கு. Come on, people, let's stay together. Seat up the steps and into the building. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா வச்சுங்க, அவங்கள பார்த்து நாய் காட்டுவோம், இல்ல வந்து தலையாட்டுவோம். நான் உனக்கு வணக்கம் போட்டேன் தெரியுமா? அப்ப நீ திரும்ப எனக்கு வணக்கம் போட்டியா? நான் உங்களுக்கு வணக்கம் போடல. அந்த நேரத்துல அவங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணா பரவாயில்ல, கண்டுக்காம போயிட்டா அந்த நேரத்துல வரும் பாருங்க ஒரு கோபம். அந்த ஒரு அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதுவும் கூட யாராவது இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த அசிங்கம் நம்ம கூடயே இருக்கட்டும். நம்ம பொழப்பு இப்படி நாரி போச்சு. இருக்கட்டும், வெளியாள் யாரும் பார்க்கல இல்ல. யாராவது ஃப்ரெண்டு கிண்டு பக்கத்துல இருந்தாலும் வச்சுக்கீங்க, அவ்வளவுதான்டா. சாவுதான் முடிஞ்சிருச்சு. செத்து போயேன்டா, வயசுதான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறக்குற? இது கேட்போமா கேட்க மாட்டோமா? இதனாலே அவங்களுக்கு போகும்போது காய் காட்டவோ இல்ல கண்ணை காட்டவோ பயமா இருக்கு. கண்டுக்காம போயிட்டு நம்மள அசிங்கப்படுத்துவாங்கன்னு. கால் பிடிச்சிச்சா? கால் புச்சிச்சுடா. உனக்கு இதே வேலையா போச்சுடா. நான் என்னடா பண்றது? ஐயோ, கால ஓதறா. போய் பின்னாடி உட்காரு. நம்மளுக்கே அதான் இல்லையோ. டைப் பண்ணி போட்டா பிடிக்கும். இப்ப என்னடா உனக்கு புச்சிச்சுடா? மறுபடியுமாடா? நல்ல வேலை, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம்டா. பைக்ல ஏறும்போது எனக்கு நிம்மதியாகுது. எங்கேயாவது அர்ஜுனா போகும்போது பைக்ல ஏறி உட்காரும் போது டக்குன்னு காலை பிடிச்சுக்குவோம். வண்டி நிப்பாட்றா. வண்டி நிப்பாட்றா. சொல்றேன்ல, வண்டி நிப்பாட்றா. அந்த நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பக்கம் பயம் வேற வந்துடும். ஆஹா, காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டாடா, என்னடா ஆக போகுது, ஸ்ட்ரோக் ஏதாவது வந்துட்டாடா. அந்த மாதிரி பயமா இருக்கும். சரி, அதை கூட சரி பண்ணிடலாம். ஆனா இவனுங்க அதை பத்தி பேசுவானுங்க பாருங்க. ஆபரேஷன் எதுவும் பண்ண முடியாதா? ஆபரேஷன் பண்ணலாம், ஆனா இவர் கேஸ்ல டேய் மச்சான், உனக்கு ஓவரா போயிட்டு இருக்கு போல, எல்லாத்தையும் நிறுத்து. நீ உன் லைஃபை கண்ட்ரோல்லே எடுக்க மாட்டேங்கிறாரு. உனக்கு கன்ஃபார்ம் நரம்பு தளர்ச்சிதான். கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. உனக்கு முடிஞ்சிருச்சுடா, இதோட முடிஞ்சிச்சுடா, கன்ஃபார்மே பண்ணுவானுங்க. It was waiting for a breakout. The breaking point தான் நீ அடிச்ச ஷாட். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. செட் ஆகுது சார். ஓ, இவருக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்துருவாங்க.
இது நடக்கும், நடக்கும். காண்டா இருக்கும். ஆமா. இது வேற கடைக்கு கடைக்கு போயிடலாம். ஜாமான் வாங்க போனாலும் சரி, இல்ல ஹோட்டல்ல போயிட்டு சாப்பாடு பார்சல் வாங்க போனாலும் சரி, ஒரு கறிக்கடையில கறி வாங்க போனாலும் சரி, முடி வெட்டுற கடைக்கு போனா கூட இவங்க நம்மள லேட் ஆக்கி தான் பண்றாங்க எல்லாத்தையும். முதல்ல நான் தான் கேட்டேன், எனக்கு முதல்ல கொடுங்க. ஏங்க இந்த வரிசையில் நிக்கிறவங்க மனுஷா தெரியலையா? போங்க பின்னாடி, குறுக்கால வரியா கொடுங்க. அந்த நேரத்துல உனக்கு தோணும் பாருங்க, சண்டையும் போட முடியாது போய். என் மூஞ்ச பார்த்தா மட்டும் இழிச்சா எதிர்க்கான்னு தெரியல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானுங்க. என்ன உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. இது வந்து எனக்கு ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே இந்த ஒரு ஆதம் கண்டாது. நெக்ஸ்ட் வீடியோ. போன் போன் ஆமா அப்படிதான் இருக்கும். உள்டாவா பர்ஸை தேடிட்டு இருக்கோம். பரவாயில்லடா, நான் கையிலே வச்சுட்டு தேடுவேன்டா. இப்பதான் வர 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 நம்மளோட மெமரி பவர் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கா. சஞ்சய் ராமசாமியோட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு ஓடிபியை பார்த்துட்டு அதை டைப் பண்றது கூட என்னடா அது பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அதே மைண்டுக்குள்ள வச்சுக்க முடியல. வண்டி நம்பர் TN02 AM 6264 சார். TN05 6264. முன்னாடினா அப்பா ஃபோன் நம்பரு, அம்மா ஃபோன் நம்பரு, வீட்டு ஃபோன் நம்பரு எல்லாம் நிறைய ஒரு தெரிஞ்சவங்க ஒரு 4-5 நம்பராவது ஞாபகத்துல இருக்கும். இப்போ வந்து என் நம்பரை தவிர வேற யார் நம்பரும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. மெமரி பவர் இஸ் லிட்டில் வீக், யூ நோ. அப்போ பிளாங்க் ஆயிடும், மறந்துடுவேன், கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஒரு உண்மை என்னன்னா, 3 வருஷமா வாங்கின என்னோட பைக்கோட நம்பர் பிளேட்ல இருக்க நம்பர் கூட தெரிய மாட்டேங்குதுடா. நம்பர் சொல்லு. 0006. செல்லோ சார் அவன் சொன்ன நம்பர் வேற, கார் நம்பர் வேற சார். மாடைய அவன் கார் நம்பரே அவன் ஞாபகம் வச்சுக்க தெரியல. திடீர்னு ஒரு பொருள் இருக்கிறதுக்காக மாடிக்கு வருவேன். வந்த பிறகு சரி நம்ம எதுக்காக இப்போ மாடிக்கு வந்தோம், என்ன எடுக்க வந்தோம், ஏதோ எடுக்க வந்தோம், என்னடா எடுக்க வந்தோம், சரி சும்மா தான் வந்திருக்கோம் போல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கீழே போயிடுறது. அப்படியே கீழே போனதான் ஞாபகம் வருது, ஆமாடே இதுக்காக தான் நம்ம போனோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போறது. அதே போல குளிச்சுட்டு வந்த பிறகு டேப்பை கரெக்டாக க்ளோஸ் பண்ணோமா இல்லையா, வீட்டை வந்து பூட்டணுமா இல்லையா, கையிலேயே பைக் சாவி வச்சுக்கிட்டு தேடுறது. டெய்லி செய்யற சாதாரண வேலையை கூட இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வாழற அவரு பாவம் இப்ப என்ன பண்றாரோ. இதே போல நாளுக்கு நாள் இந்த மெமரி பவர் வந்துட்டு ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்குடா. சீக்கிரம் டாக்டரை பார்க்கணும் போல. அந்த பாலா போன ஞாபகம் வரதுக்கு எது மருந்து பார்த்து வாங்கி சாப்பிடக்கூடாதா? மருந்து வாங்கணும் நான் இருக்குன்னு, ஆனா அவன் எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. Your plan validity expiring soon. Please recharge immediately. இப்போ வந்திருக்க இப்போ போ ஓடி 5 நாள் முன்னாடி வந்து 7 அழுத்தவும் 9 அழுத்தவும். அந்த பிளான் இன்னும் முடியவே இல்ல. அர்ஜென்ட்டா எங்கேயாவது ஃபோன் பண்ணுவோம், அது ஒரு 2 நிமிஷம் சொல்லுது உங்க பிளானை வந்துட்டு நீங்க முடிய போகுது, இன்னும் ரீசார்ஜ் பண்ணலையா. அதுக்கப்புறம் தான் ரிங்கே போகுது. இவங்களுக்காகவே ஒரு 2 நாளைக்கு கூட ரீசார்ஜ் பண்ணலாம் தோணும். காண்டி எடுத்துவானுங்க. 2 பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேருமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. அது என்னடா மாப்பிள்ளைங்க சொன்னதை திரும்பி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அட்வான்ஸ் வேணும்ன்றதான் பல வாய்ஸ்ல கேக்குறான். கொடுத்துரு அட்வான்ஸ். ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் 2 நாள் முடிஞ்சவரை நானே ரீசார்ஜ் பண்ணுவேன்டா. கம்முனு போகாம மாசம் வந்து காசு தான் கேக்குறீங்க. தற்கொலை பண்ணிக்க போகுது. நெக்ஸ்ட் பாத்துலாமா? இப்போ സൂര്യനോടേക്ക് ലെഫ്റ്റ് ഓർ റൈറ്റ് വണ്ടിക്ക് പോകുന്നത് എറണാകുളത്ത് പോയി കൊടുക്കും. ഇപ്പോൾ സമയം 2:30. അപ്പോൾ ബാക്ക് സൈഡിലിരിക്കും. வெயில் எந்த சைடு அடிக்கணும்? கரெக்டா வெயில் அந்த சைடு உட்காரும். நம்ம எப்படி பிளான் பண்ணாலும் நம்ம வந்து இந்த சைடு உட்கார்ந்தா வெயில் வராது, நம்ம இந்த சைடா உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டா சூஸ் பண்ணி தான் உட்காருவோம். அப்போ வராது. அப்படி பஸ் ஒரு யூட்டர்ன் அடிச்சு போயிடுவோம், மறுபடியும் நம்ம மேலதான் வெயில் அடிக்கும். சரி கொஞ்ச நேரம் தான் வெயில் இருக்குன்னு பார்த்தா போற வரைக்கும் ஆமா நம்ம இறங்குற வரைக்கும் இருக்கும். வரைக்கும் நம்ம மேலதான் வெயில் அடிச்சிட்டு வரும். நான் பிச்சை எடுக்க வரலம்மா, ஊருக்கு போக 2000 லஞ்சுக்கு ஒரு 250 கொடுத்தனா கோயம்பேடு மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்லயே ஜிபே பண்ணிடுவேன்.
டேய் இந்த மாதிரி சொல்றவங்க மட்டும் நம்பிடாதீங்கடா. அது எப்படி பஸ் ஓட்டி ஏறணும் நம்ம மூஞ்ச பார்த்து கண்டுபிடிக்கிறானுங்க தெரியாது. கரெக்டா நம்ம கிட்டே வருவானுங்க. ஹலோ, நீங்க யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? இது போல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பஸ்ஸுக்கு போக கூட காசு இல்ல, சாப்பாட்டுக்குமே காசே சுத்தமா இல்ல, போனும் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதே தெரியல, உங்க போன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களை ஜிபேல ஊருக்கு போயிட்டு அனுப்பிடுறேன். அது போல என்னென்னமோ சொல்லுவானுங்க. நமக்கே பார்த்தா பாவமா இருக்கும். நமக்கு இது மாதிரி ஒரு நிலைமை வந்தா என்னடா பண்றது? போதும். ரொம்ப நன்றி சார். 2 பாக்கெட்ல இருக்கிறதே எடுங்க சார். இப்படிதான் சார் வாங்குறேன். சரிண்ணா நான் போயிட்டு கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி நாம காசை கொடுத்துருவோம். அதோட முடிஞ்சிருச்சு. கடைசியா தான் தெரியும் அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. இது போல நிறைய பேர் கேட்பானுங்க. உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கே கஷ்டமா இருந்துச்சுன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கீங்க. சார் பர்ஸை தொலைச்சிட்டேன். ஊருக்கு வர போன ஒரு 20 ரூபா ஹெல்ப்லாம் இருக்கும் சார். பார்த்தா உங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு. இல்ல சார். ஹலோ போய்ங்க. ஓ செட்டி ஹேண்டா. ஓ அப்படியா? உள்ளங்கையா வைக்கும். சில பேருக்கு இருக்கும் போல இருக்கு இந்த ப்ராப்ளம். ஐயே, ஒரு சில பேருக்கு இந்த கை வேர்க்கிற பிரச்சனை இருக்கும். அதுல நானும் ஒருத்தன். ஐயே, அப்படியா? உள்ளங்கையுமா இருக்கும். அட பாவியா. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. எப்ப பார்த்தாலும் கை வருதுட்டே இருக்கும். ஒரு பைக் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணும்போது சரி, என் கையில இருந்து மொபைலை வாங்கி இன்னொருத்தரை கொடுத்தா இன்னும் ஒரே தண்ணியா இருக்கு. அதே போல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியாது, டைப் பண்ண முடியாது. எக்ஸாம் எழுதும் போது பேப்பரே நனைஞ்சிரும். அதுக்காக கொஸ்டின் பேப்பரை வச்சு அது மேல கையை வச்சுதான் எழுதுறது. அப்படியா? தெரியல. வேர்த்து கொட்டுதுங்க. இந்த வேர்வையால ஏகப்பட்ட பிரச்சனைடா. தொடச்சிக்கிட்டே இருக்கணும் கைய. இந்த விக்ரம் படத்துல சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே பதட்டத்தினால நடக்கிறது. உன் கால் உன் பேச்சு கேட்காம தடுமாறும். உள்ளங்கால்ல இந்த மாதிரி வேர்க்கும். ஆனா எனக்கு நார்மலாவே அப்படிதான்டா இருக்கு. உள்ளங்கால் வேர்க்கிறது, கை வேர்க்கிறது. என்ன ஈரமாயி? சம்டைம் மத்தவங்க கை கொடுக்கவே பயமா இருக்கும். கை ஃபுல்லா வேர்வையா இருக்குமா? டேய் என்னடா இந்த கையோடயாடா கை கொடுக்கறது? கங்க்ராச்சுலேஷன். பாருங்க மார்க்க பந்து மறக்காம கையை கழுவி விடுங்க. ஆஹா அண்ணே அப்படியே யாரையும் தொடாம வாங்க. சாரிடா நான் உங்களை எல்லாம் சந்தேகம் பரவாயில்ல. நான் வந்து பகலை விட நைட்ல தான்டா ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். என்னன்னே தெரியல. ஐயோ இந்த வியாதி வேற இருக்கா அம்மா? நைட் ஃபுல்லா தூங்கினா எல்லா நோயும் இருக்கு. சரிடா நம்ம நைட் ஆக்டிவா தானே இருக்கோம். பகல்ல ஒர்க் பண்ண வேணா, நைட்ல ஒர்க் பண்ணலாம்னு பார்த்தா ஒர்க் பண்ணா தூக்கம் வருது. செல்லு நோண்டு ஏதாவது சும்மா செல்லு நோண்டிக்கிட்டு இருந்தா அப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ வந்துட்டு சோம்பேறி. How much? இது ஒரு கண்ணாடி 150 ரூபாவா? எங்க ஏரியால ஒரு கண்ணாடி 25 ரூபாய். டேய் நியாயமா பேசணும். அக்கா கிட்ட உண்மையா தான் சொல்லணும். இந்த பாருங்க ஒரு கண்ணாடி 25 ரூபாய். சரி ஓகே மேக் இட் 100. டேய் அக்கா பண்றோம்டா. போடுங்க. டேய் அந்த கண்ணாடி போடு. டேய் கண்ணாடி போடு. பில் போடுங்க. பில் போடு. போடுங்க. டெஸ்ட் போடு, பில் போடு. இது 200 ரூபாவா? டேய் வேறம் பேசுறாங்க. எல்லா பசங்களையும் நம்ம பசங்க எல்லாரையும் இங்க தான் கூட்டி வரேன். இந்த பேரு டேய் நம்ம பசங்க எல்லாம் வரானுங்க. உனக்கும் வேணா எனக்கும் வேணா. அந்த பேரு 100 ரூபாய் போடு. இல்ல வேணா 50 ரூபாய் 10 ரூபாய் பேசுடா. அவன்ட்ட போடு. சில பேர்னா நம்ம இவ்ளோ ரேட்டுக்குனா குறைக்கவே நாங்களும் அப்படிதான் முடியாது. பண்ணோம். அழகா குறைப்பானுங்க பேசியே. அது எப்படினே தெரியல. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன? நம்ம விலைக்கு அவன் கொண்டு வந்துருவான். ஒத்துக்கலனா சரி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கேங்லயே ஒருத்தன் இருப்பான். கரெக்டா இத அந்த கடைக்கு போயிரலாம் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவனதான் நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சு போவோம். 9 ரூபாயா? 5 ரூபாய் 8 ரூபாய் 6 ரூபாய் சரி 7 ரூபாய் சரி 6 ரூபாய். அவனுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வாடான்னு சொல்ல எல்லாத்தையும் ரேட்டு குறைச்சிட்டு இருப்பான். எல்லாம் நம்ம பசங்க தான் இங்க தானே அழைச்சிட்டு வரேன். இப்ப இதை குறைச்சிங்கன்னா இன்னும் நிறைய பசங்க வர போறாங்க. உங்களுக்கு நல்ல லாபம் வரப்போது பாத்துங்க. இந்த ஒரு பொருளுக்காக பாக்காதீங்கன்னு சொல்லி என்னென்னமோ பேசுவானுங்க. சந்தோஷமா போட்டுடுவாரு. ஆனாலும் நம்ம எவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சாதான் நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். பரவாயில்லடா. ஓகே அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். முடிச்சிடலாமா? இப்போ நல்லா இருந்துச்சு.
ஆனா என்ன எம்டிஎன் அப்பப்போ காணாம போயிடுறாரு மாசம். ஆமா நிறைய வீடியோ இப்ப வரதே கிடையாது. முன்னாடி ஆமா மாதிரி முன்னாடி பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு. இப்போ வீடியோவே அதே காணோம். பிஸி ஆயிட்டாரு போல இருக்கு. பிஸி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒர்க்கா இல்ல கல்யாணமா நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோவும். கிட்டத்தட்ட அந்த இதெல்லாம் நாங்களும் இப்படிதான் கடைக்கு போனோம்னா நான் ஒரு பக்கம் பேரம் பேசுவேன், இவங்க ஒரு பக்கம். அதாவது என்ன பண்ணுவோம்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்போ இது வாங்கியிருக்கோம், இதுக்கப்புறம் திரும்பி இப்போ ஒரு 5 நாளுக்கு அப்புறம் வாங்க வருவோம், எப்படியும் எங்களுக்கு தேவை இருக்கு, இப்போ காசு கம்மியா இருக்கனால அது வாங்குறோம், சரி கம்மி பண்ணலன்னா விடுங்க நாங்க வேற கடையில வாங்கிக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்மி பண்றாங்க. ஆமா இங்கதான் நாங்க வாங்குறோமே, என்ன கம்மி பண்ணுங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து இந்த கடையெல்லாம் வாங்கணும்னு வந்தா எப்படி பண்றீங்க அப்படின்னா, சரி விடுங்க நாங்க வேற எங்க பாத்து. ஆனா அன்னைக்குதான் அந்த கடைக்கே போயிருவோம். அந்த மாதிரிதான் அது நடக்கிறதா. உள்ளங்கை வைக்கிறதுலாம் நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் நானும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. இந்த மாதிரி என் கூட இருந்தவங்க யாருக்குமே இந்த மாதிரி ஆனது இல்லையே. அதுக்கப்புறம் அந்த கடையில போய் கரெக்டா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு போவோம். ஆனா பார்த்தோன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்தவனுக்கு டக்குன்னு கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு வாட்டி ஆப்போசிட்டா நடந்துச்சு. என்னன்னா சிக்கன் ரைஸ் ஆர்டர் கொடுத்துருந்தோம். நாங்க 2 பேரும் தான் போயிருந்தோம். பார்சல் வாங்குறதுக்கு 2 சிக்கன் ரைஸ் கேட்டிருந்தோம். பார்த்தா எங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்டு வச்சிருந்தாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்தா நாங்க கேட்டு 2 நிமிஷத்துல கொடுத்துட்டாங்க. எங்கள்கிட்ட கொடுத்தோடனே அதுக்கப்புறம் பார்த்தா ஏங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாரு. வாங்கிட்டு நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். என்ன பண்றது, கொடுத்துட்டாங்க, நாங்களும் காசு கொடுத்துட்டோம். ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்